தொடர்ச்சியாக குழந்தைகள், பெண் குழந்தைகள் மீதும் பெண்கள் மீதும் பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்று வருவது மிகுந்த வேதனையை அளிக்கின்றது. நேற்று ஒரு நாளில் மட்டும் சென்னை, கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர் உள்ளிட்ட சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் 5 பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு இலக்காக்கப்பட்டிருப்பது, அதில் ஒரு 3 வயது குழந்தை உயிரை இழந்திருப்பது மிகுந்த வேதனையை தருகின்றது. பெண்களுடைய பாதுகாப்பை, குழந்தைகளுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துவது ஒரு அரசினுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது. சிங்கப்பெண் படை என்று ஒரு படை பிரத்யேகமாக பெண்களின் பாதுகாப்புக்காக புதிய தாவேக அரசு உருவாக்கி இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட இந்த பாலியல் வன்கொடுமைகள், அதுவும் குறிப்பாக குழந்தைகள் மீது இலக்காக்கப்படுவது மிகுந்த ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு கொடுமையான நிகழ்வாக இருக்கின்றது. போக்சோ சட்டத்தின் கீழே அதிகமான வழக்குகள் கடந்த சில வாரங்களாக தமிழ்நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்டு வருகின்றது. இதையெல்லாம் தடுப்பதற்கு மேலும் சரியான முறையில், மேலும் கட்டுக்கோப்பான முறையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இந்த குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்படக்கூடிய குற்றவாளிகள் மீதான வழக்கு உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு உச்சபட்ச தண்டனை கொடுப்பது இந்த குற்றங்கள் குறைவதற்கு வழிவகுக்கும். தமிழக